ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அம்மா பஅத். தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஐயா எப்படி இருக்கிறீங்க? காலையில் அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? ஆமா. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பர். ஹைர், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹரிபரியான டே. ஏன்னா இந்த டேயில் தான் நமக்கு மேரேஜு எல்லாம் இருக்கும். சண்டேயில் தான். அப்படி ஹரிபரியான டேலையுமே அல்லாஹ்வோட கிருபையால் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருந்துருப்பீங்க. என்ன பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னா, நினைத்ததை அடைய 6 வழிமுறைகள் அப்படின்னு டாபிக் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? நினைத்ததை அடைய 6 வழிமுறைகள். 1 செகண்ட். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சார். நினைத்ததை அடைய 6 வழிமுறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்த்துருந்துருப்போம். எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். சார், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சிஸ்டர். இன்னைக்கு என் பர்த்டே துவா செய்யுங்க சார். ஓ, பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் பரக்க செய்யட்டும். அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் உங்களுக்கு வெற்றியும் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தையும் கொடுக்கட்டும். ஓகே, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்றைக்கி நம்ம நினைத்ததை அடைய 6 வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அப்போ எல்லாருக்குமே ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு தோணி இருந்திருக்கும். அப்போ நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். ஆசை இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? இருக்கிறோமா இல்லையா? எஸ் ஆர்னோ? யாருக்காவது லைஃப்பில் ஆசை இல்லாமல் இருக்குதா? நினைத்ததை அடையக்கூடிய இந்த வழிகள் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். கரெக்டு தானே? யார் அந்த சோதனையிலையுமே அல்லாஹ் மீது தவக்குல் வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயங்களை அடையிறதுக்கான சான்சஸ் நிறைய அதிகமாக இருக்கும். நீங்கள் நான் லைஃப்பில் நினச்சி பார்த்துருந்துருப்பீங்க. என்னென்னா, சில விஷயங்களை நீங்கள் நினச்சதுமே அல்லாஹ் தாலா வந்து நடத்திடுவான். நீங்கள் கேட்கணும் கூட அவசியம் இல்லை. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சும்மா நினச்சிருந்துருப்பீங்க, சிறுசோ பெருசோ சும்மா நினச்சிருந்துருப்பீங்க, இது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு நினைக்க மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க. பட் அல்லாஹ் வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து இது பண்ணி காமிச்சிருந்துருப்பான். நீங்கள் ஃபீல் பண்ணி அதாவது நடத்தி காமிச்சிருப்பான். ஸோ அந்த விஷயங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி, ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அஸ்பிரா, எனக்கு வந்து பர்சனலாக அந்த குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்க? எனக்கு உங்கள் நம்பர்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து குரூப்லேயும் வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குரூப்பில் எதில் ஷேர் பண்ணாலும் எனக்கு சிஸ்டமில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அகெயின் அதே பிரச்சனை தான். 1 செகண்ட். ஏன் லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஷேர் பண்ணாமல் லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். லிங்க் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் ஆகுது. சரி, அப்போ நீ போயிடலாம். ஓகேவா? போயிடலாமா? எல்லாரோட கிருபையால் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, லாஸ்ட்டு கிளாஸில் இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் ரெக்கார்டிங் இருக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வந்து பாருங்கள். அதில் சில விஷயங்களை நம்ம சேர்த்துருந்துருப்போம். ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துருந்துருப்பீங்க. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இன்றைக்கி அதுக்கான 6 வழிமுறைகளை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரி, 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் அச்சீவ்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அடையணும் அப்படின்னா 6 வழிமுறைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா,
டாப்பிக்கை நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் நான் வந்து ஒவ்வொருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்க் துவா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறது. ரிமூவிங் மென்டல் பிளாக்ஸ், கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் வே. அதாவது ரிமூவிங் மென்டல் பிளாக்ஸ்னால் என்னால் முடியாது, இது எனக்கு சப்போர்ட் ஆகாது, இது எனக்கு கிடைக்காது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்டல் பிளாக்ஸ், அப்படிப்பட்ட தாட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ், அதாவது கேட்கும்போது கான்சியஸாக உள்ளத்திலிருந்து அல்லாட்ட கேட்கணும். துவாவை அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரதானமான ஒரு வழிமுறை என்னென்னா உள்ளத்திலேருந்து கேட்கக்கூடிய துவாக்கள், அதாவது உள்ளத்திலேருந்து வரணும். நீங்கள் கேட்குறதுக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். இந்த 6 வழிமுறைகளையும் தான் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறத குரான் சுன்னா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா ஆஸ்க் துவா. அல்லாஹ் குரானில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். உங்கள் இறைவன் கூறுகின்றான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை எடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் அப்படிங்கிற துவாவை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். என்னையை நீங்கள் பிரார்த்திங்கன்னு சொல்கிறான். இப்போ உதாரணமாக அல்லாஹ் தஆலா குரானில் சொல்லும்போது நிறைய இடத்துல நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, துவா அப்படி இபாதான் சொல்லுவாங்க. துவாங்கிறது ஒரு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அறிஞருடைய கூற்று. அப்போ ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையுமே எதில் அடங்கியிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா விதியை படைச்சு அதை மனிதனை படைச்சு அப்படி விட்டுறாமல் மனிதனுக்கு தேவையான, அல்லாஹ்வுக்கு தெரியாதா, படைச்சிட்டு இப்படி தான் நீ உலகத்தில் வாழணும், உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அது கிடச்சிரும், புதுசாக நீ எதுவும் கேட்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? புதுசாலாம் நீ எதுவும் கேட்கக்கூடாது. நம்ம கிளாஸை நல்லா கவனிங்க. லாஸ்ட்டில் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அகாடமி சார்பாக சில சன்மானங்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அறிவிச்சாச்சு. சரி, கம் டு பாயிண்ட். இப்போ நீங்கள் துவாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சிட்டு நீ உலகத்தில் வாழு, நான் வந்து என்ன ரிஸ்க் கொடுத்துருக்கோம் அந்த ரிஸ்க்கு தான் உனக்கு, நீ எது மேலதிகமாக எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வை சொல்லியிருக்க முடியுமானா சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அல்லாஹ் குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன். யாரும் அவனை வந்து கேள்வி கேட்க முடியாது, அல்லாஹ் தான் கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட அந்தஸ்தில் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அப்போ இருக்கும்போது மனிதர்களை படைச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு என்ன படைச்சிருக்கோ அதை அதோடு வாழ்ந்துருங்க, என் சைடு வராதிங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்னா மனிதர்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான், சாய்ஸ். அதுதான் துவா. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கேளுங்க, எப்படி வாழ ஆசைப்படுறீங்களோ கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரெகுலராக துவாவுக்கு அதிகமாக இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவாவில் அதிகமாக ஆர்வம் முட்டதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த வசனங்களை பாருங்க. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன், பிரார்த்தனை செய்வரும் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன், அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னை நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக. நல்லா இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தப்சீர் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், அவங்க ஏதாவது தேவை பிரார்த்தனை செய்ய நினைச்சாலும் என்கிட்ட கேட்கட்டும், என்ன நம்பட்டும்னு நல்லா சொல்கிறான். உதாரணமாக நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் ஒரு லிமிட்டுக்கு மேலே கேட்க முடியாது நம்மளால். கரெக்டாக? ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் கேட்கவே முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூழல் இருக்க நபர்கள்ட்ட போய் கேட்குறீங்க, ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், 3 தடவை கேட்போம், 4 தடவை கேட்போம், 5ஆவது தடவை என்னன்னா நமக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் வரும். அவர் நினைப்பார், என்னடா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு வந்து ஒரு வேலையே இல்லையா, வேற ஆளே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சிருக்கேனா, நான் தான் மாட்டிக்கிட்டேனா, இப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் அவருக்கு உருவாகும். அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அப்படி எண்ணங்கள் எல்லாமே என்கிட்ட கேளு தான் சொல்கிறான். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னை நம்பட்டும்ங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். அப்படின்னா என்ன? அடுத்து பாருங்க, என்னை நம்பட்டும், நீ கேட்க மட்டும் செஞ்சிடாத, நான் கொடுப்பேன் நம்பு. நீ கேட்டதோடு நின்ற வேண்டாம், நான் உனக்கு கொடுக்குறேங்கிற விஷயத்தை நீ ஸ்ட்ராங்காக நம்புங்கிற, அப்போ தான் நீ நேர்வழி அடைவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற. அப்போ துவாக்கள் தான் அல்லாஹ் குரானில் பயன்பட ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும், ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நேர்வழியை விரும்புகிறார்களோ அவர்களே நாம் நேர்வழியை அதிகப்படுத்துவோம், அந்த விளைச்சலை அதிகப்படுத்துவோம்னு சொல்கிறோம். மறுமைக்கான விளைச்சலை நம்ம அதிகப்படுத்துவோம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விதி. அதாவது ஒருத்தருடைய விதியை மாற்றக்கூடிய சாரம்சம் எதுக்கு இருக்குன்னா துவாக்களுக்கு தான் விதியை மாற்றக்கூடிய பவர். அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், துவா விதி, அதாவது விதியை எது மாற்றாது துவாவை தவிர அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ துவா தான் வந்து விதியை மாற்றக்கூடிய சாரம்சம். அதனால தான் ஒரு அழகான வார்த்தையை
நான் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி படித்த ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அதாவது துவாவை பற்றி பேசியிருப்பாங்க. துவா அதாவது இப்படி தான் துவா, அதாவது நமக்கு நாடியே தான் நடக்கும் அப்படின்னு இருந்தால் துவா ஏன் கேட்கணும் அப்படின்னு கேள்வி அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிற மாதிரி. அப்போ அவர் கீழே போட்டிருப்பாரு, நான் துவா கேட்டால் இப்படி நடக்கும், துவா கேட்கலன்னா நடக்காதுன்னு நல்லா எழுதியிருந்திருப்பா, ஸோ நான் துவா கேட்டுக்கிறேன் இப்படின்னு அவர் பதில் எழுதியிருப்பார். அது பார்க்கும்போது அது படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்வம் வரும். கரெக்டு தானே? இப்போ நான் துவா கேட்டால் அல்ல தந்துடுவான், துவா கேட்காம இருந்தால் அல்ல தரமாட்டான் அப்படின்னு ஒரு நல்ல விதியில் எழுதியிருந்தாம்னா அப்போ நான் துவா கேட்கறதுக்கு ஆர்வம் மூட்டும். அந்த ஆர்வம் மூட்டக்கூடிய சாரம்சங்கள் நமக்கு தேவைப்படுது. நம்மள இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து ஏதாவது நான் பண்ண போகிறேன், லைஃப்பில் ஏதாவது நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன், கோலை அடைய போகிறேன்ட்டா ஃபஸ்ட்டு வரக்கூட வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு இது முக்கியமா, நமக்கு இது வந்து தேவையா, நம்மளால் இது பண்ண முடியுமா, இப்படி சொல்லக்கூடியவங்களை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்று அடைய போகிறோம், ஒன்று நான் இலக்கை நோக்கி போகிறேன், அதெல்லாம் எனக்கு தருவான், நம்பிக்கை இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்புங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நம்புவங்கள கைவிட மாட்டான். அல்லாஹ் யார் நம்புகிறாங்களோ அவங்களை கைவிட்ட சரித்திரமே கிடையாது. அல்லாஹ்வோட வாக்குறுதி அது. நீங்கள் அல்லாஹ் தாராளமாக நம்புங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தருவான். இப்படி சொல்லக்கூடியவங்களை விட இன்ஷா அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் சொல்லணும், மாற்றுக்கிறது இல்லை. ஒரு விஷயத்த சொல்கிறாருந்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அந்த இன்ஷா அல்லாஹ்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது உங்களுடைய மோட்டிவேட்டை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே தான் இந்த இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் தருவான், இன்ஷா அல்லாஹ் அப்படிம்பாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ்ங்கிற எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை உறுதியாக நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், எனக்கு 100க்கு 100% செய்யுங்கிற உறுதி என்கிட்ட இருக்குன்னு தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயன்படுத்தணும். செய்ய மாட்டேன்னு சொல்லிடணும். அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தக்கூடாது. வெக்ஸாகி சொல்லுவாங்க சில பேர். அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்போவே ரைட்டு ஆரம்பத்திலே முடிஞ்சு போச்சுடா, ஏன்டா இவன்கிட்ட சொன்னோம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ துவாக்கள், இப்போ துவா கேட்குறது, இப்போ அல்லாஹ் ரசூல்லா வந்து பிலீவ் சிஸ்டத்தில் சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம துவா கேட்குறோம், ஒரு விஷயத்தை கேட்டதும் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பணும். அல்லாஹ் குரானில் இருந்த வந்து வார்த்தை அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ் மீது நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நிச்சயமாக அவன்தான் எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறும் வழிகளை எங்களுக்கு காட்டினார். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக பொறுத்து கொள்வோம். உறுதியாக நம்பிக்கை வைப்போர் அல்லாஹ்வின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். நம்பிக்கை வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது, நம்ம ஆழமாக நம்பும்போது, ஆழமாக செயல்படும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் செயல்படும் போது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அங்கே சூழல் வந்து என்வாயர்மெண்ட்டு நமக்கு மாற்றமாக நடக்குதுன்னா நம்ம மனிதனுடைய இயல்பு என்ன? பின்வாங்கும், நடக்காதோன்னு தோணும், ஐயோ கஷ்டமாக இருக்குது, நம்ம விரும்புனது கிடைக்காம போயிடுமோ, இப்படி எண்ணங்கள்லாம் அங்கே அலைபாயும். அப்போ இந்த எண்ணங்களில் ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ் மீது உறுதி கொள்கிறாங்கிறது தான் டாஸ்க். இந்த எண்ணங்கள்லாம் இப்போ இந்த கட்டம் தான் நீங்கள் சோதனையை நம்ம வந்து சோதிக்கக்கூடிய கட்டம். இந்த கட்டத்தில் எப்படி இருக்கணும்? அதனால தான் அல்லாஹ் குரானில் சூரத்துல் ஆல இம்ரானில் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு போகிற வரலாற்றில் வந்து உஹது போகிற சொல்லி காட்டுவான். எப்படின்னா, சகாபாக்கள் கிட்ட வந்து சுற்றி இருக்க மதீனத்து யூதர்கள் சொல்லுவாங்க, உங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க, உங்களால் முடியாது, அவங்க வந்து உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சகாபாக்கள் என்ன சொன்னாங்க? இதுதான் எங்கள் தூதரும் அல்லாஹ் தூதரும் எங்களுக்கு வாக்களிச்சதுன்னாங்க. அந்த இடத்துல பயப்படுறது பதிலாக நம்பிக்கையை அதிகமாக்குச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுவான், அப்படி நம்பிக்கை அதிகமானதான காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பினாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். அது உஹது போறான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஹந்தக் யுத்தம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, ஹைர். அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? உறுதியை சொல்கிறான். சூழல் வந்து பாருங்கள், அந்த போரில் சுற்றி எதிரிகளை வளைச்சிட்டாங்க. இப்போ இயல்பான ஒரு மனிதனுக்கு என்ன தோணும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் சுற்றி எதிரிகள் வளைக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்ன சொன்னிச்சு? மூசாவே நம்ம அகப்பட்டு விட்டோம்னு சொல்லிச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நான் வந்து நான் அல்லாஹ்வை நம்பி தான் வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வரலன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் தஆலா வந்து அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்ச நம்பிக்கைக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தான். இப்போ இந்த சோதனை காலகட்டங்களில் நம்ம அதுக்காக நம்ம இயல்பான குணம் என்ன? டவுன் ஆகிறது. அப்போ டவுன் ஆகும் போதெல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணணும். இந்த மாதிரி வசனங்கள், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் சூரத்துல் ஆல இம்ரான்ல இன்னொரு வசனம் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களை வெல்லக்கூடியவர் யாரும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டா உங்களுக்கு யார் தான் உதவி செய்வான்னு நல்லா கேட்பான்.
சூரத்தில் ஆல இம்ரான் வரக்கூடிய வசனம். அப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா வந்து நம்பிக்கை வைப்போர், உறுதியாக முடிவு எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் உங்க நம்பிக்கையை வீணாக்குவதில்லை. இப்படிப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தஆலா அதிகமாக பயன்படுத்துவான். அப்போ அதான் அடியார்களுக்கும் அல்லாஹ்க்குள்ள தொடர்பு நமக்கு வேணும். இப்போ என்னோட கோல் எனக்கு ரொம்ப முக்கியம்னா அது எனக்கு மட்டும்தான் முக்கியம், எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு முக்கியம் கிடையாது. கரெக்டா ஆமாவா இல்லையா? உங்கள் கோல் உங்களுக்கு தான் முக்கியம், உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி, உங்களுக்கு தான் அதோடைய தாக்கங்கள், அதோடைய தேவைகள், அதோடைய விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க வேணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்லாஹ் தருவான், நான் வந்து உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணால் நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் நமக்கு ஒரு ஓரளவுக்கு தான் கிடைக்குமே தவிர இன்டர்னல் சப்போர்ட், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் 100% நமக்கு கிடைக்கணும்னா அது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். உங்களுடைய உணர்வுகளை நல்லா புரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ அல்லாஹ் கிட்ட எப்படி கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் எப்படி கனெக்ஷன் பண்ணுறீங்க, எப்படி அல்லாஹ் கிட்ட நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீங்க, எந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க, எந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அது உங்களுடைய பர்சனல், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். அப்போ இதுதான் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்க்குள்ள தொடர்பு அதிகமாக்கணும். சட ரீதியா ஒரு மனிதன் நம்ம கிட்ட வாக்குறுதி கொடுக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் அல்லாஹ் நம்ம மீது வாக்குறுதி கொடுக்கும்போது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வித்தியாசங்கள் இருக்குது? மனிதர்களை ஈஸியா நம்பிடுவோம். அதாவது ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குறுதியை கண்ணை மூடிட்டு நம்புவோம். ஒண்ணுமில்ல, 10ஆம் தேதி வாங்க 1 லட்ச ரூபா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பயமே வராது. கரெக்டா? எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் நமக்கு ஏற்பட்டாலும் என்ன நினைப்போம், 10ஆம் தேதி தான் 1 லட்சம் கொடுத்துருவான்னு இருக்கிறார்ல, 10ஆம் தேதி தான் 1 லட்ச ரூபா கொடுத்துருவான்னு இருக்கிறார்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவோம். நம்மளை இடையில கேட்டுப்போம், என்னஜி 1ஆம் தேதி 10ஆம் தேதி 1 லட்சம் கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவேன். கொடுத்தது என்ன ஆகிடும், 10ஆம் தேதி வந்ததும் அப்படி அந்த 10ஆம் தேதி வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வாங்குற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை மாறவே மாறாது. அப்போ அல்லாஹ் தஆலா ஒன்று கொடுக்குறேன், நீ கேளுங்க, நான் தரேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டானா அதை ஆழமாக நம்பணும். அதனால தான் மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு சாராம்சங்களை ஒன்று, நீங்கள் ஒன்று துவா கேட்டுட்டீங்களா, அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்டுட்டீங்கன்னா நான் நடந்துருச்சுன்னு நம்புங்க. அவ்வளோதான், அல்லாஹ் நடத்திட்டான், அது என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. அதனால தான் அடிக்கடி ஒரு வசனத்தை, ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுருவேன். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்ல ஒரு ஹதீஸ் தான், இந்த உலகத்தில் சில அடியார்கள் இருக்கிறாங்க, அந்த அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு அவங்க சத்தியம் செஞ்சு கேட்டால் அல்லாஹ் தஆலா அப்படி தான் நடத்துவான், நடத்தி காட்டுவான் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஒரு உதாரண சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த ஒரு சம்பவத்தை. அப்போ தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துருவான்னாங்க. அவர்கள் உங்களை பார்வைக்கு எந்த பெருமதியும் இருக்க மாட்டாங்க, உங்களோட நபராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க முழுக்க அல்லாஹ்வை நம்பிதான், அவங்களுக்கு பொறுப்பு அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி பிலீவ். அப்போ எப்படி பிலீவ் பண்ணுறோம்? அடுத்து விஷுவலைஸில் நீங்கள் சொல்ல போகணும், அகல்போரில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவாகவே மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஹாப்பியாக விஷுவலைஸ் பண்ணுவோம், எதை அடைய போகிறோம், நம்மளோட கோலை, நம்ம லட்சியத்தை, நம்ம வந்து என்னெல்லாம் சாதிக்க போகிறோங்கிறத நம்ம நல்லா விஷுவலைஸ் பண்ணுவோம். ஆனால் பிரச்சனை வரும்போது தான் நமக்கு என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோமோ அது எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். விஷுவலைஸ் பண்ண வராது, விஷுவலைஸ் பண்ண முடியாது, அது இயல்பு தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல எப்படி நம்மளை டியூன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ அகல்போர் நடந்துகிட்டு இருக்குது, அகல்போர் இங்கே தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அதனால் குட் மெசேஜ் ஒன்று கிடைக்குது. என்ன? அகல்போரில் சுற்றி சல்மான் ஃபாரிஸ் அலிலா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஃபாரிஸ் நாட்டில் பாரசீகத்தில் இந்த மாதிரி போர் வந்துச்சுன்னா நாங்கள் சுற்றி என்ன பண்ணுவோம், அகலை தோண்டி வச்சுப்போம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, மதீனாவை சுற்றி ஒரு அகல் தோன்றாங்க. அகல் தோண்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான பசியில் எல்லா சகாபாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வயிற்றுல ஒரு கல்லை கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதர்கிட்ட முறையிடும் போது ரசூல் என்ன பண்ணுறா, சட்டையை தூக்கி 2 கல் கட்டப்பட்டிருக்குதுன்ற காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் அங்கே வந்து அகல் தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா, பாறையை உடைச்சிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கல் வந்து தட்டுப்படுது. அப்போ அதை உடைக்கிறதுக்கு அல்லாஹ்வின் தூதரை கூப்பிடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அடி ஓங்கி அடிக்கும்போது ரோமும் பாரசீகமும் உங்கள் காலடியில் இருப்பதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரசூலுல்லாஹ் அந்த பாறையை உடைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட மதீனத்து யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ், அதாவது முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து மக்கா கிடைச்சதே பெருசு, மதீனா கிடைச்சதே பெருசு,
ஆனால் இவர் வந்து ஒரு பாரசீகத்துக்கு ரொம்பக்கும் ஆசைப்படுறாரா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஃபியூச்சரில் என்ன ஆச்சு, உமர் இல்லா காலத்தில் அந்த சமுதாயம் அந்த சாம்ராஜ்யத்தை முழுக்க கைப்பற்றினாங்க. இதில் செய்தி என்ன, அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அகல் போரில் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோமும் பாரசீகமும் அடையக்கூடிய அந்த கெப்பாசிட்டி யோசிக்க முடியுமா? ஏன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இப்போ போர் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரி படைகள் உள்ளே வந்துருவாங்க. இப்போ அதுக்கு தான் போருக்காக தான் தயாராகிறாங்க. சுற்றி அகல் தோண்டப்படுது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஃபுல்லாக வறுமை. அகல் தோண்டும் போது அந்த வரலாற்றை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பனி, மதினால பனி எப்படி இருக்குன்னு தெரியும். பொதுவாக சவுதியில் நைட்டு நேரங்களில் பனி காலங்கள் எப்படி இருக்கும், தாங்க முடியாத பனி அடிக்கும். இப்போ இவ்வளவும் விஷயத்து நடந்துட்டு இருக்கும்போது ரசூல் என்ன பண்ணுறாங்க, சகாபாக்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது இல்லை, உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதன் பக்கம் உங்களுக்கு கவனத்தை திருப்புங்க. இப்படி ஏராளமான சம்பவங்களை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நம்ம எடுத்து காட்டலாம். அப்போ விஷுவலைஸ் பண்ணுறது, அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சைக்காலஜி கான்செப்டில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்களா, அதை அடைஞ்சால் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க, அதை பண்ணுங்கள். உதாரணமாக எனக்கு ஒரு பைக் வாங்கன்னு ஆசைப்படுறேன். R15 அல்லது டியூக் ஏதோ ஒரு காரோ வீடோ ஏதோ ஆசைப்படுறேன். அது கிடைச்சா என்னுடைய ஆக்ஷன்ஸ் என்னுடைய பிஹேவியர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை, அந்த 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 பிலீவ், ஸ்ட்ராங்கான பிலீவ்ஸ் அது ஈர்க்கும். அதனால தான் சொல்லுவோம் லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. எதை நீ தேடுகிறாய் அது உன்னை தேடுகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு நிறைய தூண்டும். உள ரீதியாகவும் சரி, அவனுடைய செயல் ரீதியாகவும் சரி, அது நமக்கு வேணுங்கிறதுல உறுதியாக நிற்போம். துவாக்கள் அது வேணுங்கிறத உறுதியாக கேட்போம். இப்போ உறுதியாக கேட்கும்போது அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் தருவான். அப்போ இந்த விஷயங்களை நமக்கு ரொம்ப 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 அவசியம். ஆஸ்க்கு துவா கேட்குறோம், ரெண்டாவது என்ன பண்ணுறோம், பிலீவ் பண்ணுறோம், மூணாவது விஷுவலைஸ் செய்கிறோம், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பெறும்போது வந்து பார்த்துங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு வழிகள் இருக்குது. என்னது, நான் பிரார்த்தித்தேன் என்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்படவில்லைன்னு ஒருத்தர் வந்து அவசரப்படாத வரைக்கும் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அவசரப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதான். 2 வே இருக்குது. ஒன்று சொல்லால் அவசரப்படுறது, என்னன்னா எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லால் நம்ம வேகமாக அவசரப்படுறது. ரெண்டாவது எண்ணத்தால என்னடா என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவே மடக்குத, என் பிரார்த்தனை அங்கீகரிக்கவே படலை, இவ்வளோ நாள் கேட்டதுக்கு பின்னாடியும் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலையேன்னு உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்குறது. அதாவது தோணும், இவ்வளோ நாள் நான் கேட்டேன், இவ்வளோ நாள் கேட்டதுக்கு பின்னாடியும் என் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலையேன்னு ஒரு மனிதனுக்கு தோணும் போது என்ன பண்ணணும், ஓகே நம்ம இன்னும் நல்லா கேட்போம், இன்னும் அதிகமாக கேட்போம், இன்னும் அல்லாஹ்வை நெருங்குவோம். அப்படிதான் ஒரு மனிதனை மூவ் ஆகணுமே தவிர நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கவே மடக்கேன்னு ஒருத்தர் உள்ளத்தால் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்கே பிரார்த்தனை அடிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடியதிலிருந்து அது வந்து தடுக்கப்பட்டுரும். அப்போ அவசரப்படவே கூடாது. அதனால தான் என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நடந்துப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் சொன்னதாகவே சொன்னாங்க. அப்போ என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நடந்துப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்னா அல்லாஹ்வை குறித்து உங்கள் எண்ணம் தான் என்ன. அல்லாஹ் குர்ஆன்லேயே ஒரு வார்த்தை கேட்பான், அல்லாஹ்வை குறித்து உங்கள் எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்பான். புரியுதா? அல்லாஹ்வை குறித்து உங்கள் நம்பிக்கை தான் என்ன அப்படின்னு கேட்பான். அல்லாஹ்வை நீங்கள் மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை, கண்ணியப்படுத்த முறையில் கண்ணியப்படுத்தவில்லை. அப்போ இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ்க்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கறது கொடுக்கறதுங்கிறது பெரிய பெரிய மேட்டராக இல்லை. குன் ஃபயக்குன் தான், அது ஆகுனா ஆகிடும். அல்லாஹ் கொடுக்கும்னு நினச்சிட்டான்னா அல்லாஹ் நான் வந்து எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும்னு நாடிட்டா அல்லாஹ் நாடாமல் கொடுக்க முடியாது. உலகமே சேர்ந்து உங்களுக்கு தடுக்குன்னு நாட்டா அல்லாஹ் நாடாமல் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அங்கே ரொம்ப அவசியம். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா நீங்கள் நாட வேண்டியது அல்லாஹ் மட்டும்தான். உதாரணமாக ஒரு கம்பெனிலே CEO இருக்கார், கீழே இருக்கிற மேனேஜரு, கீழே இருக்கிற சூப்பர்வைசரு, கீழே இருக்கிற GM இவங்க எல்லாருமே உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. நீ எப்படி வந்து இந்த இடத்துக்கு வரேன்னு பார்ப்போம், நீ எப்படி வந்து இந்த கம்பெனிக்குள்ளே வரேன்னு பார்க்கலாம், நீ எப்படி இந்த கம்பெனியில் உனக்கு ஜாப் கிடச்சலாம் பார்க்கலாம், என்ன சொன்னாலும் முடிவெடுக்க போகிறது CEO தான். இப்போ CEO கிட்ட உங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் அவர் ஜாபை கொடுத்துருவார். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கீழே இருக்கவனுக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கணும்? டைரெக்டாக நம்மளே என்ன பண்ணுவோம், நான் CEO தான்டா, நான் CEO போயிட்டு பார்த்துப்பேன், CEOவே எனக்கு கிடைத்து CEO அப்ரூவல் கொடுத்தா நீ அப்ரூவல் கொடுத்தானே கொடுக்கலாம் எனக்கு என்ன,
அப்படிங்கிற மாதிரி நம்ம தூக்கி போட்டு போகிறோம்ல, இதுதான் அதுவும். இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துவான். உங்களில் நீங்கள் எதிரின்னு நினச்சிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நண்பனாக மாறுவாங்க. நண்பன் நினைப்பீங்க, எதிரியாக மாறும். உங்களுக்கு யார் நெருக்கமானவங்க நீங்கள் அறிய மாட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். இப்போ நம்ம லைஃப்பில் எடுத்து பாருங்கள், ஃபேமிலி பிரச்சனையில் அசால்ட்டாக வார்த்தை விடுவாங்க, உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த நான் செய்யணும், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நாள் நாளாக யார் சொன்னாங்களோ அவங்களே செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான். இதை நம்ம ரியாலிட்டியே பார்ப்போம். அன்னைக்கு ஏதோ கோச்சுக்கிட்டு போனேன், இனிமேல் அந்த பக்கம் திரும்பி வரமாட்டேன்ட்டு போனேன், அது சொன்னப்போ கோவத்தில் சொல்லியிருப்பேன், இப்போ என்ன அது என்ன அதை மன்னிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிறோம்ல, அது வரவேற்கத்தக்கது தான். ஒருத்தர் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, திரும்ப மன்னிப்பு கேட்டு வராருன்னா மன்னிச்சு ஏற்றுக்கிறதுங்கிறது தான் குணம், நல்ல குணம். ஆனால் நம்ம அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுமா, முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, சாத்தியமே கிடையாதும்பாங்க, சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாம் சாத்தியமாகிக்கிட்டு இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி. எப்பட்றா நம்மளை யோசிச்சுக்கிட்டு இருப்போம், எப்பட்றா இது சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே இப்போ இன்னைக்கு உதாரணம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு உதாரணம் எதுனா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம்முடைய அந்த பார்ட்டி, அது நம்ம அதுக்குள்ளே போகிறத விட கோருக்கு நேச்சர் எடுத்துக்கோங்க. என்னது, எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு, இவங்க தான் வருவாங்க, அவங்கெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, இவங்கெல்லாம் வரவே முடியாது, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் ஹோல் தமிழ்நாடுடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அது யாரும் மறக்கவும் முடியாது. ஆனால் பாருங்கள், ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட். இப்போ எல்லாம் யாரை கொண்டு வர நாடிட்டாலும், நீங்கள் யார் உலகமே நீங்கள் சப்போர்ட்டர் நின்னாலும் சரி, நாங்கள் தான்டா வருவோம் அப்படின்னு எவ்வளோதான் நீங்கள் சப்போர்ட்டர் நின்னாலும் சரி, எல்லாம் ஒருத்தவங்களை கொண்டு வரும் நாட்டினா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அது நீங்கள் எவ்வளோ அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ அகெயின்ஸ்டாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாதான். அப்போ நாட்டம் எங்கே இருக்குது, இவன் நாடுனாதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா, அந்த நாட்டத்தை அதை நாட வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அல்லாட்ட முறையிடுறது தான் நம்ம வேலை. அல்லாட்ட ரொம்ப ஆணித்தரமாக கேட்கறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ அந்த ரிசீவோட விஷயம் எப்படி இருக்கணும், இது ரொம்ப நமக்கு அவசியம். அப்போ ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறோம், ரொம்ப அவசியமான ஒன்று, அதை நம்பணும். அதனால தான் எங்கள் இதில் சொல்லுவாங்க, அதாவது இது ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். என்னுடைய பேட்சில் ஒருத்தவங்களுடைய பொண்ணுக்கு அவங்க கொஞ்சம் வயசு மூத்தவங்க, இன்டர்ன்ஷிப் போகும்போது அவங்க என்னுடைய பேட்ச், அவங்க ஒரு தடவை இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணாங்க. என்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு, அதாவது அவங்க பொண்ணு திருமணமான ஸ்டார்டிங்லே எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாங்க. சரி, பெண் குழந்தை தான் பிறக்கும் உறுதியாக நிற்கிறது தப்பு இல்லை, அது எல்லாருமே நம்ம எந்த குழந்தை நமக்கு பிடிக்குதோ அந்த குழந்தை வேணும்னு உறுதியாக நிற்போம். ஆனால் இங்கே அது ஸ்பெஷல் கிடையாது. எது தெரியுமா, பெண் குழந்தை தான் பிறக்கும்னு முடிவே பண்ணி பெண் குழந்தைக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் இருக்குன்னு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் போடுவாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சாச்சு, எல்லா காஸ்டியூம்ஸும் வாங்கி வச்சாச்சு. பிறந்தது பெண் குழந்தை தான், அவங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை தான். அவங்களுடைய அதாவது சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் உண்டு, விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய போடக்கூடிய விஷன்ஸ் என்னென்ன கோல்லாம் இருக்குதோ அது ஒரு சார்ட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க திருமணம் ஆகிற புதுசுலேயே அந்த சார்ட்டை கூட எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த சார்ட்டில் எழுதியிருப்பாங்க, எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும், முதல் குழந்தை பெண் குழந்தை தான் அப்படின்னு. அவங்களுக்கு பிறந்து அந்த குழந்தைய நான் பார்த்துருக்கேன், டைரெக்டாகவே பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, அந்த உறுதி எனக்கு தான் வேணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்குற உறுதி. இப்போ இந்த உறுதியை தான் நான் அதனால தான் துவாக்களில் மலைக்காண்டி துவாக்களில் கேட்கும்போது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னென்னா, ஒரு சின்ன பையன் கொடை எடுத்துகிட்டு போனான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, கொடை எதுக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னு. நம்ம தான் மலைக்காண்டி தானே துவா கேட்க போகிறோம், வரும்போது மழை பெஞ்சிச்சுன்னு நனைஞ்சிடக்கூடாது தான் கொடை எடுத்துகிட்டு வரேன், இதுதான் உறுதி. இப்போது ரசுல்லா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உமரில்லா காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பஞ்சமாயிடும். அப்போ என்னன்னா, உமரில்லாட்டு முறையிடுவாங்க, இந்த மாதிரி பஞ்சமாக இருக்குது, தண்ணி இல்லை, என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உமரில்லா என்ன செய்வாங்கன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு துவாக்கு பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா. அப்போ என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கூட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லுவாங்க, மழை பெஞ்சிடும். இப்போ இதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரார்த்தனையுடைய வலிமை.
அல்லாஹ் நான் கேட்டால் தந்துடுவான் அப்படின்னு உறுதி வேணும். நான் அவனை கேட்டால் அல்ல தந்துடுவான் அப்படிங்கிற உறுதி நமக்கு எப்போம்லாம் இருக்குதோ அப்போ தருவான். அதான் அல்லாவுடைய நேச்சர். அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நடந்துப்பேன். அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய அதாவது அந்த வசனம் நல்ல வசனம் தான். ஆனால் நம்ம டிஸ்டர்பாக நினச்சிக்கக்கூடிய நமக்கு அதை டிஸ்டர்பாக எடுத்துக்கோங்க. எதுனா நீங்கள் நல்லதுன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். தீமையும் நினைப்பீங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அறிந்தவன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த வசனம் எப்போ பொருந்தும் தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி இதுக்கப்புறம் சான்ஸே இல்லை, அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற போது தான் அந்த வசனம் வந்து நமக்கு நிற்கணுமே தவிர இடையிலேயே வந்து நிற்கக்கூடாது, ஸ்டார்டிங்லேயே வந்து நிற்கக்கூடாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு ஆசை நல்லா இருக்கும். உங்கள் அல்லாஹ்தால இயற்கையாகவே அந்த உள்ளத்தில் உள்ளுணர்வை ஏற்படுத்தியிருப்பான். நீ இது பண்ணு, உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உனக்கு சூப்பராக இருக்கும், உனக்கு எல்லாம் பொருந்துன்னு. அல்லாஹ் ஏற்படுத்தின உள்ளுணர்வை நீங்கள் வெளியில் திறந்துலாம் காட்ட முடியாது. கரெக்டாக எனக்கு இப்படிலாம் ஆர்வம் இருக்குன்னா காட்ட முடியாது. மனிதனுடைய உச்சபட்ச முயற்சினா வார்த்தையால் சொல்கிறதா, அதுவும் உச்சபட்சம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உச்சபட்சமாக அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக உங்களால் எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியாது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவனுக்கு வந்து அவன் பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அவன் எப்படி நினைப்பானா, நீ நல்லதுன்னு நினைப்ப, அது தீமையாக இருக்கும். நீ தீமையை நினைப்ப, அது நன்மையாக இருக்கும். நீ அறிய மாட்டே, அல்லாஹ் தான் அறிஞ்சவன் அப்படிம்பா. டோட்டலையும் கிளாஸ் பண்ணி விட்டு போயிடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ஞாபகத்தில் அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்ககிட்ட. எதையுமே அதிகமாக ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா கந்திருஷ்டி விடுறதுக்கு அதுவே காரணமாக அமைஞ்சிடும். இப்போ யார் பொறாமப்படுவாங்கலாம் தெரியாது. கூடவே இருப்பான், கூடவே இருந்துட்டு கடைசியில் அவனுக்கு தான் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நல்லா பாதுகாத்த சாலியான நல்லடியார்களை தவிர பொதுவாக நம்ம வீட்டில் பார்க்குறோமா இல்லையா, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள. ஸோ இது எல்லாமே ரிசீவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடு. ஒரு விஷயத்தை இதுதான், அதாவது நன்றி. ஒரு நேமத்து உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் நேமத்து உங்களை விட்டு பறி போகிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் நன்றி செலுத்துறது. இந்த கிராட்டிடியூடைய பற்றி, இந்த கிராட்டிடியூடைய டாப்பிக்கே சைக்காலஜியில் ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி பெரிய ரிசர்ச்சே போய்கிட்டு இருக்குது. பெரிய ரிசர்ச், பெரிய இது ஒரு ப்ராக்டிஸை வச்சுமே பெரிய பெரிய அகாடமிலாம் ரன் ஆகிட்டு இருக்குது. பெரிய பெரிய பார்ட்டிசிபெண்ட்லாம் இதில் வந்து பெரிய பெரிய க்ரௌட் அளவுக்கு பார்ட்டிசிபெண்ட்லாம் கலந்து இந்த ப்ராக்டிசஸ் வந்து லைஃப்பில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ கிராட்டிடியூட். இப்போ கிராட்டிடியூட் என்ன? மூசாவே, நிச்சயமாக நாம் உண்மை தூதத்தை கொண்டும் பேசியது கொண்டும் மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆகவே நாம் கொடுத்ததை பிடித்து கொள்ளும் நன்றி செலுத்த பொருளில் இருப்பீராக என்று அல்லாஹ் கூறினார். நன்றி செலுத்த சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் வரும். நன்றி நம்ம சூரத்துல் ஆல் இம்ரான்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வசனம் வரும். எப்படின்னா, நன்றி செலுத்துவர்களுக்கு நாம் அதிசீக்கிரத்தில் கூலியை வழங்குவோம், நன்றி செலுத்துவருக்கு நாம் அதிசீக்கிரத்தில் கூலியை வழங்குவோம் அப்படின்னு அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்லுவான். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லுவான்? நீங்கள் வந்து ஈமான் கொண்டும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் இருந்தால் நான் ஏன் உங்களை தண்டிக்க போகிறேன்னு கேட்பான். உங்களை தண்டிக்கிறதுனால எனக்கு என்ன பயன்னு கேட்பான். ஈமான் கொண்டும் நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் இருந்தால். அப்போ நன்றி செலுத்துறதுங்கிறது அல்லாஹ் தாலா வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறோம். அதனால தான் ஒரு வசனங்களில் ஷைத்தானுக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இப்லீஸ்க்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உன்னுடைய அடியார்களில் நிறைய பேரை நீ முஸ்லீமாக பார்க்க மாட்டேன்னா இப்லீஸ் சொல்லலை. முஸ்லீமாக நீ பார்க்க மாட்ட, நீ வந்து சொர்க்கவாசியாக பார்க்க மாட்ட, நீ வந்து உன் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களாம் நீ பார்க்க மாட்ட, அதெல்லாம் இப்லீஸ் சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தை சொன்னான், உன்னோட அடியார்களை பெரும்பாலுமான நபர்கள் நன்றி செலுத்துவதை நீ காண மாட்டாயின்னு சொன்னான். ஏன்னா இப்லீஸ்க்கே தெரியும் நன்றி செலுத்தினா அல்லாஹ்வுடைய வழிமுறை எப்படி இருக்குங்கிறது இப்லீஸே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால தான் அவன் டைரெக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான். என்னது, இந்த உங்களுக்கு அவனோட அடியார்களை பெரும்பாலான நபர்கள் நன்றி செலுத்துவதை நீ காண மாட்டாய். இப்போ நன்றி செலுத்துறது தள்ளுற. அப்போ நன்றி செலுத்துறதுலாம் என்ன? இப்போ நன்றி கம் டு டாபிக், நன்றி செலுத்துறது. இப்போ நன்றி செலுத்துறதுல பிரதானம் என்ன சொல்லுவோம்? தொழுவோம், குரான் ஓதுவோம், அதுதான் சொல்லுவோம். தொழுவோம், குரான் ஓதுவோம், எல்லாம் கரெக்ட். அது எப்படி தொழுகிறோம், எப்படி குரான் ஓதுறோம், அதான் மேட்ரு. திக்ரு செய்கிறோம். தொழுகிறதுங்கிறது சட ரீதியாக வெறுமான கையை தூக்கி வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் கையை தூக்குறதும், கடைசியில் தக்பீர் அத்தியாயத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன ஓதுறேன்னே தெரியாமல் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புறம் பேசுறது. யாராவது ஒருத்தன் நல்லா இருக்கீங்க கேட்டால் சோழி முடிஞ்சு, நல்லா இருக்குன்னு ஏன்டா கேட்டோன்னு கேட்குறவரே யோசிக்கிற அளவுக்கு பேசிடுவார். என்னத்தை நல்லா இருக்கேன், நானும் 5 நேரம் தொழுதுட்டு தான் இருக்கிறேன், பழையாசை வீடுமா தான் இருக்கேன், ஒன்றும் நடந்த பாடு இல்லை, அவனை பாரு வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், அநியாயம் வாங்கிட்டு இருக்கிறான், அவனும் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா வந்து எதுவும் மறுமையில் வச்சுருப்பான் போல. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை பற்றி நல்லா திட்டிட்டு பரவாயில்ல அவர் என்ன செய்வார், அவர் ஒரு நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அல்லாஹ் கொடுக்குற நேமத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பரவாயில்ல அல்லாஹ் தஆலா மறுமையில் கொடுப்பான் போல அப்படின்ட்டு ஒரு இக்கனை விட்டு வச்சுட்டு போயிடுறது, ஒரு புள்ளி மட்டும்.
இப்போ உள்ள ரீதியாக நன்றி செலுத்துறது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் உள்ளத்திலிருந்து வரக்கூடியதா. நன்றி செலுத்துறதுங்கிறது உள்ளத்திலிருந்து வரணும். வார்த்தைகளால், வார்த்தைங்கிறது ஒரு மொழி, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, உள்ளத்தில் இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் தாலா உங்கள் செயல்களை பார்ப்பதில் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னான். உங்கள் உள்ளத்தில் இருப்பதையும் நெஞ்சையில் இருப்பதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். உங்கள்கிட்ட நன்மை இருக்குன்னு ஒன்று அறிஞ்சா, உங்கள் உண்மையிலேயே நன்மை இருக்கு, நீங்கள் என்றதில் நன்மை இருக்குன்னு அறிஞ்சோம்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து பறித்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பேன்னு சொன்னான். அப்போ உள்ளத்தை அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான், உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். இப்போ உள்ளம் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி உள்ள திருப்தியோடு இருக்குதா, திருப்தி அற்று இருக்குதா. அப்போ கன்ஃபியூஷன் மனிதனுக்கு ஏற்படும், மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு விஷயத்தில் போகிறோம்னா, ஒரு விஷயத்தில் போகும்போது நமக்கு தடுமாற்றமும் சந்தேகமும் கன்ஃபியூஷன் இருந்தால் தான் அந்த விஷயத்தில் கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் சந்தேகத்தை தடுமாற்றத்தில் நம்ம சரி செஞ்சு போக முடியும். என்னடா ஒரு விஷயத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது, அங்கே ஏதோ மிஸ்டேக் விடுறேன்னு அர்த்தம் சைடில். இதுதான் அது பெரும்பான்மையாக சொல்லுவாங்க, மெஜாரிட்டி. இது விதிவிலக்கு இருக்குது, மெஜாரிட்டியாக சொல்லுவாங்க. அந்த ஒரு பாதை, போகின்ற பாதை அப்படிங்கிற மாதிரி தத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ நம்ம போகிற பாதையில் எப்படி நன்றி செலுத்துறது. அப்போ நன்றி செலுத்துறது எப்படி நன்றி செலுத்துகிறோம், அது வேணும் லைஃப்பில், அது கொண்டு வரணும். தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், ஜசாக்கல்லா ஹைரன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஸ்டிக்கர்ஸ் தான். இப்போ ஸ்டிக்கர்ஸ் கலாச்சாரம் தான். சலாம்ல இருந்து மாஷா அல்லா வரைக்கும் இன்னாலில்லா இன்னாலி ராஜ். அதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னாலில்லா இன்னாலி ராஜிவோன் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அதே ஸ்டிக்கர்ஸ் தான். டக்கு டக்குன்னு மரண செய்தி வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் டக்கு 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 டக்குன்னு ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறக்கூடிய நம்ம நிஜமாவே தெரிஞ்சு தான் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புகிறோமா. இப்போ நம்ம சலாத்தை தான் அனுப்புகிறோம். இப்போ நம்ம இறந்தவங்களுக்கு என்ன, அதாவது மாஷா அல்லா தான் அனுப்புகிறோம், இன்னால் இல்லை இன்னும் ராஜீவ் தான் அனுப்புகிறோம். அப்படி தான் உளப்பூர்வமாக அனுப்புகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பெரும்பாலான நபர்கள் கிடையாது. டக்கு டக்குன்னு அந்த ஸ்டிக்கர்ஸ் தான். அப்போ அந்த விஷயத்தில் அடி போடுது. டெக்னாலஜி எங்கே அடிக்குது பாருங்கள். அதனால தான் ஏஏ கண்டுபிடிச்ச, ஏஏ ப்ரொமோட் பண்ண அந்த டீமில் இருக்க ஒருத்தர் சொன்னார், ஏஏ டெவலப்பாக இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நாத்திக சிந்தனை கொண்ட ஜென்ரேஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் அப்படின்னு. ஏஏ ஜென்ரேட் ஆக நாத்திகம் சிந்தனையுடைய நபர்கள் நிறைய உருவாவாங்கன்னு சொன்னாங்க. அது ரியாலிட்டி தான். அந்த ரியாலிட்டி நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கவுன்சிலிங் வரும்போது பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தொழுகை இருக்கிறாது, குர்ஆன் எதுவுமே இருக்காது. கேட்டால் இன்ஷா அல்லாஹ் பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் பண்ணணும், இப்படி ஒரு குரூப்ஸ். இன்னொரு குரூப்ஸ் எப்படி, அது தொழுதுனால என்ன பயன், அது உண்மையிலே தொழணுமா? எனக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நவுது பில்லா மின்ஹா. எனக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கையெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கோமே, இப்படி என்கிட்டே டிபேட் பண்ணியிருக்கிறான், என்னோட ஜூனியர் பையனை என்ன டிபேட் பண்ணியிருக்கிறான். ஸோ இது அப்படிப்பட்ட சமுதாயம் தான். ஒன்று இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறதில்ல, எந்த ஒரு சமுதாயம் மனோ இச்சையை பின்பற்றுதோ, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவங்க அடுத்து செய்யக்கூடிய அடுத்த வேலை தொழுகையை வீணாக்குறது தான். மனோ இச்சையை பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்கள்கிட்ட இருந்து அடிபடுது தொழுகை தான். தொழுகை உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக போயிடும். தொழுகை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க வெற்றியும் தொழுகையை உங்களை பாதுகாக்கும்னா. எது மானக்கேடானது, வெறுக்கத்தக்கது, டோட்டல் ஃபித்னா உங்களுக்கு ஏற்பட்ட, நமக்கு மனிதனாக நமக்கு வரக்கூடிய டோட்டல் ஃபித்னா, மானக்கேடானது, வெறுக்கத்தக்கது எல்லாமே அதுக்கு பேரிகேடாக இருக்கிறது, அது ஷீல்டாக இருக்குது தொழுகை தான். தொழுகையை எடுத்துட்டாங்கன்னா டோட்டல் மானக்கேடு உள்ளடிக்கு வந்துடும், வெக்கக்கேடு உள்ளடிக்கு வந்துடும். இப்போ தொழுகை தான் ஒரு மூமினோட பிரதானமான ஆயுதம். அதுதான் துவாக்கள் கேட்கறதுல. துவாக்கள் கேட்கறதுல எங்கே கேட்கறது நமக்கு அதிகமாக ஏற்றுக்கொள்ள பார்க்கறதுல சிறந்து ரசூலுல்லாஹ் சுஜூதுன்னு சொன்னாங்க, அல்லது அடுத்து அத்தியாயத்து இருப்புன்னாங்க. இங்கே நம்ம நல்ல ஷைத்தான் இப்லீஸ் தல்பீசுன்னு இப்லீஸ்னு ஒரு புக் இருக்குது, ஷேக் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் எழுதின அழகான ஒரு புத்தகம், ஏன் வாங்கி படிங்க. ஒரு மனிதனை அதாவது எதெல்லாம் கூடுமோ அந்த கூடுறதை செய்ய விட மாட்டான். கருத்து முரண்பாடாக இருக்கும், அல்லது அதுக்கு நிறைய ஆதாரம் இல்லாமல் இருக்கும், அதைத்தான் செய்கிறதுக்கு ஷைத்தான் சித்தி விட்டுருவான். இந்த துவாக்கள் எடுத்துக்கோங்க. துவாக்களில் எல்லா மொத்த அறிஞர்களிடையும் ஒரு அறிஞர் கூட இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எதுக்குன்னா சுஜூதில் இருக்கக்கூடிய துவாக்கள், அதுதான் அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறந்த துவா. துவாக்களே அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறந்த வழி அதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ் சுஜூது. அடுத்த அத்தியாயத்திருப்பு. தொழுகைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்கள்ல கருத்து முரண்பாடு நிறையா இருக்குது. அதிலே குறிப்பாக சொல்ல போதா இருந்தால் அதை சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது சொல்லக்கூடிய மார்க் அறிஞர்கள், ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கூட கேட்ட செய்தியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னாடி கையேந்தி துவா கேட்ட ஒரு செய்தியும் கிடையாது அப்படின்னு. சைஹான செய்தி, பலகீனமான செய்திகள் இருக்கலாம், சைஹான செய்தி. அப்போ இது கருத்து முரண்பாடு, இது கூடுமா கூடாத செகண்டரி, பட் இது கருத்து முரண்பாடுன்னு வந்துருச்சு உள்ள. ஆனால்
கருத்து வேறுபாடே இல்லாத ஒன்று இருக்குன்னு சுஜூது. அதில் எத்தனை பேர் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? தொழுகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். தக்பீரை கட்டி சலவாத்து அல்ஃபாத்தி ஓதி முடிக்கிறவங்களே 2 ரக்காத்தை முடிச்சிருவார். சடன்னு முடிச்சிருவார். எப்படாது ஓது நானே நிறைய பேரை யோசிச்சு பார்த்துருக்குறேன். எப்படி அல்ஃபாத்திகா நம்ம வந்து பாதி கூட ஓதிருக்க மாட்டோம். எப்படி ஒரு சுஜூது போனாருன்னே தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குதா, அப்படி ஏதாவது வசனம் இருக்குதா நமக்கே தெரியாது. அல்ஃபாத்திகா நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி ஓதுறோம். ஓதும் போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின் இப்படி ஓது முடிக்கிறவங்களே சுஜூது நினைப்பார். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படா அப்படி ஓடி முடிச்சாருன்னு. அப்போ அவ்வளோ வேகம், அவ்வளோ இது. அதனால தான் ஒரு மார்க்கறிஞர் அழகான ஒரு கூற்று சொல்லுவார். எது நடக்கக்கூடாது நீ நினைக்கிறியோ, எது நடக்கணும் நீ விரும்புறியோ, நீ யாரை நோக்கி தொழுதுட்டு இருக்காய் பார்த்தியா, ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாயா, அவன் நாடுனாதான் எல்லாம். அதனால நீ அமைதியாக தொழுதுட்டு போய் அமைதியாக வேலையை பாரு அப்படி. ஏன்னா அவன் நாடுனாதான் நீ நாடுறது நடக்கும். அவன் நாடுனாதான் நீ எதில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நடக்காது. அப்போ அவனைத்தான் நீ நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிற. அப்போ நீ பொறுமையாக தொழுதுட்டு போகணும். இங்கே அவசரம், இங்கே சுபஹான் அல்லாஹ் அவ்வளோ அவசரம். கிராட்டிடியூடு நன்றி செலுத்தல அதே அடிபட்டு போச்சு. ரெண்டாவது என்ன, நன்றி செலுத்துறதுல பிரச்சனை வந்துட்டா மட்டும் போதும், போயிடுவோம். 1947 சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு போயிடுறது எல்லாம். சில பேர் சில கவுன்சிலிங் வருவாங்க, சுபஹான் அல்லாஹ் 1990 அவங்க பிறந்தலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு என்னது ஃபுல்லாக அது வரவே அது நம்ம பிரச்சனைன்னு சொல்ல வர. ஆனால் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்களோட ஒரே ஒரு வார்த்தை, தொழுகை இருக்கா அப்படி கேட்டால் இன்ஷா அல்லா, அதுக்கு மட்டும் இன்ஷா அல்லா. இப்போ எப்படின்னா, அல்லாஹ் நீங்கள் தொழுங்க நன்றி செலுத்துங்க, அல்ல குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டும் நன்றி செலுத்து கொண்டும் இருந்தால் நான் ஏன் உங்களை தண்டிக்க போகிறேன்னு கேட்குறான். இப்போ தெளிவாக டிக்ளேர் பண்ணுறான், நீ நன்றி கிராட்டிடியூட் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உன் பக்கத்தில் உனக்கு வந்து நான் எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால், யார் நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு நாம் அதிகப்படுத்துவோம், யார் நன்றி மறைக்கின்றாரோ அவருக்கு என்னுடைய வேதனை கடுமையானதுன்னு சொல்கிறான். இப்போ நன்றி செலுத்தினா உனக்கு ஞாபகத்தை அதிகமாகும்னு வாக்குறுதி கொடுத்துட்டான். இப்படிப்பட்ட வாக்குறுதியை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லா பார்ப்போம், இன்ஷா அல்லா இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, 1 லட்சம் கொடுத்து ஒரு படி பிடிப்பாங்க, 2 லட்சம் கொடுத்து ஒரு தெரப்பி கூட பண்ணிட்டு வந்துடுவாங்க, 3 லட்சம் கொடுத்து ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிட்டு வந்துடுவாங்க. 5 நேரம் துள்ளுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 5 நேரம் தொலை சொல்லுங்களேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பாரமாக நினைப்பாங்க. நீங்கள் ஒரு 1 லட்சம் கூட வாங்கிக்கோ. மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா, 1 லட்சத்தை கூட வாங்கிப்பா, எனக்கு தொலை மட்டும் சொல்லாது, அதை மட்டும் சொல்லாது. என்கிட்ட நிறைய பேர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்கே போனாலும் தொலை சொல்கிறீங்க, குர்ஆனை சொல்கிறீங்க, அப்படி எங்கே போனாலும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அதான் சொல்யூஷன், வேறு என்ன இருக்குது? நீங்கள் அடிப்பட்டு காயப்பட்டு கஷ்டப்பட்டு ரோட்டில் புயலையும் கடலையும் புரட்டி இடிச்சு கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவீங்க. என்ன முடிவுக்கு வருவீங்க? பேசாமல் ரப்புட்ட சரணடைஞ்சிருவோம். அதனால தான் மன ரீதியான அழுத்தங்கள் உங்களை விட்டு போகணும்னா சரணடைகிறது ரொம்ப முக்கியம். சரணடைகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் இந்த இஸ்லாம் அல்லாத நான் இஸ்லாம், அதாவது நான் முஸ்லீம்ஸ் ஸ்காலர்ஸ் பேசக்கூடிய ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இவர் ஸ்பீச்செல்லாம் எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்ரீ பகவத் ஐயா அவரோட ஸ்பீச், அதுக்கப்புறம் வேதாத்ரி மகாரிஷி இவரோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப சரணடைகிறது 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 சரணடைகிறது, பிரச்சனைனா சரணடைஞ்சிருங்க, பிரச்சனைனா சரணடைஞ்சிருங்கம்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய உள்ளம் என்ன ஆகும்னா, தனக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் வந்து இருக்கணும்னு மனிதன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இவர் பார்த்துப்பாரு, இவர் செஞ்சுப்பாரு, இவர் நமக்கு பேக் போனால் இருப்பாருன்னு ஒருத்தர் நம்ம சொல்லிட்டோம்னா அவன் துணிஞ்சு இறங்குவான். பின்னாடி அவர் இருக்கிறாரு, பின்னாடி அவர் பார்த்துப்பாருங்கிற மாதிரி அவன் துணிஞ்சு இறங்குவான். தனக்கு சுப்ரீம் பவர் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நாத்திக சிந்தனை உடையவங்க நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளதுக்கான காரணம் என்ன, தன்னையே சுப்ரீம் பவராக நினச்சிப்பாங்க. இப்போ தன்னையே சுப்ரீம் பவராக நினைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே பிரச்சனை. ஏன்னா சுப்ரீம் பவருக்கே பிரச்சனை வருது, அவர் தனித்தான் நினைக்கிறார். இப்போ மத கோட்பாடு பேசக்கூடியவங்களுக்குலாம் என்ன, தனக்கு சுப்ரீம் பவர் ஒன்று இருக்குது, அதாவது அதாவது சரியா பிள்ளையை தாண்டி ஒரு உடன்பாட்டுக்குவாங்க. கடவுள் கோட்பாட்டுள்ள இருக்கிறவங்களாம் என்னன்னா, எனக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, நீ நல்லா பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனைனா நேர்ந்து விட்டுருவோம், நேர்த்தியை செஞ்சுருவோம், செஞ்சால் சரியாக போயிடும், இது செஞ்சால் சரியாக போயிடும். மனசை வந்து அது சேஞ்ச் பண்ணுறாங்க, மைண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க, கட்டுப்படுறாங்க. அந்த கட்டுப்படுதல் தான் ஒரு மூமினுக்கு அவசியம். அதனால தான் சமைக்குன்னா ஒத்தாங்கண்ணா செவியேற்றும் கட்டுப்பட்டும் இருக்கணும். கட்டுப்படணும். கட்டுப்பட்டுட்டீங்க அப்படின்னா மன அழுத்தம் உங்களை இருந்து இப்படி தூர போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுற்றி அட்டி உலகம் உங்களை போட்டு வாழ்க்கை போட்டு புரட்டி எடுத்துரும். புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வரும். பேசாமல் தொழுதுருவோம், பேசாமல் போய் ஒழுங்காக அல்லாட்ட சஜிதாவில் விழுந்துருவோம். அப்போ தான் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நினைப்பான், இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமேன்னு தோணும் அவனுக்கு. அதனால தான்
கல்வி ரீதியாக கிடைக்கிற அறிவு ஒன்று இருக்குது, அனுபவ அறிவு ஒன்று இருக்குது. கல்வி ரீதியாக கிடைக்கிற அறிவு என்னன்னா நெருப்பு சுடுங்கிறது உங்களுக்கு அறிவு மட்டும்தான். அதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனுபவ அறிவு எப்போ கையை உள்ள விட்டதுக்கு அப்புறம் தெரியும் எப்பா சுடுதும்போம். இப்போ இந்த 2 அறிவும் மனிதனுக்கு தேவை. இப்போ நமக்கு மேலே அனுபவசாலி ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ அவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து முடிச்சவங்களாம் ஒரு வார்த்தை சின்ன சின்ன வார்த்தையிலே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் சரியாக போயிரும்பா, எல்லாம் சரியாக போயிருப்பா, நம்பிக்கையை விடாதப்பா, கவலைப்படாதப்பா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வாழ்க்கையே 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமே, இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கவலைப்பட்டிருக்கோமேன்னு தோணும். அது நமக்கே தோணும். அவங்கள விடுங்க, நமக்கே தோணும். சின்ன வயசுலலாம் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே தோணும். இப்போ அந்த விஷயத்துக்கு வரும்போது எப்போம்னா அப்போ தான் நம்ம அந்த முழுமையான கிராட்டிடியூடு, அந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பை எப்போன்னா கட்டுப்படுது அப்போ தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக நீ நன்றி செலுத்தினால் உங்களுக்காக நிச்சயமாக நான் அதிகமாக்குவேன், நீங்கள் மாறி செய்தீர்களால் என்னுடைய வேதனை கடுமையானது நல்லா தலா சொல்கிறேன். அடுத்த ஆக்ஷன்ஸ், மேலும் உங்களுடைய இறைவனை அருட்கொடையை பற்றி அறிவித்து கொண்டிருப்பீராக. ஆக்ஷன்ஸில் இறங்குறது எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அப்போ எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்னா என்ன? வெளிப்படுத்துறது தான். ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு இந்த ஞாபகத்தை வெளிப்படுத்துறதுல என்ன பெருமை இருக்கக்கூடாது. மற்றவரெல்லாம் பிச்சைக்கார மாதிரியும் நான் பணக்காரன மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. பெருமை இல்லாத வெளிப்படுத்துறது. அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை. இப்போ அல்லாஹ் தாலா வந்து உங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்து நல்ல வசதியாக வச்சிருக்கிறான்னா அந்த ஒரு எளிமைக்கு, அதாவது ஒரு ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப பிச்சைக்கார மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்துறதுங்கிறது வரவேற்கத்தக்கது. அது பிரச்சனை இல்லை. நம்மள எப்படி தெரியுமா, நான் வந்து அதாவது பணிவிலையும் பெருமை உண்டாகும். நான் பணிவாக இருக்கிறேன், அவருக்கு இருக்க சொத்து பார்த்தீங்கன்னா 10 கோடி இருக்கும். ஆனால் சட்டையும் ஒரு கையிலையும் உடுத்திட்டு தான் சுற்றிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். நான் பணிவாக இருக்கிறேன், எனக்கு பணிவு தேவை. இந்த பணிவில் ஒரு பெருமை உண்டாகும். நீ பணிவாக இருக்கிற ஷைத்தான் இப்ளீஸ் உள்ள தூண்டுவான். நீ பார்த்தியா சுற்றி இருக்கிறவனே ரொம்ப பணிவாக இருக்கிற, நீ பணிவாக இருக்கிற, அந்த பணிவிலே ஒரு பெருமை. ஷைத்தான் எப்படி அவங்களை கொண்டு போவானே தெரியாது. அப்படி போனால் அப்படி கொண்டு போயிடுவான். இப்படி அதனால தான் தல்பீஸ் இப்ளீஸ்ல ஷேக் இப்னு ஜோசி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா A to Z ஷைத்தான் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுப்பாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இருப்பார். ரொம்ப அழகான புத்தகம், எல்லாரும் வாங்கி படிக்கணும். தமிழில் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த புத்தகம். கிட்டத்தட்ட 2021 அந்த புக்கு கேள்விப்பட்டேன். அப்போ தமிழில் கிடையாது. கிட்டத்தட்ட 4 வருஷம் வெயிட் பண்ணி தான் இப்போ தமிழில் வந்துச்சு. இங்கிலீஷ்லையும் அரபிக்கில் தான் இருந்துச்சு. இங்கிலீஷில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஓவராக படிக்க முடியல என்ன. அதுக்கப்புறம் இப்போ தமிழ் இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஒரு 1 இயர் ஆகுது. அதை எல்லாரும் வாங்கி படிங்க, ரொம்ப இருக்கும். எல்லாரும் தல்பீஸ் இப்ளீஸ் குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க, குரூப்பில் போடுவாங்க. அப்போ ஆக்ஷன்ஸ். அப்போ இது எல்லாமே இந்த 6 வழிமுறைகள். திரும்ப ரிமைண்டர் பண்ணுற துவா கேட்குறது, பிலீவ் பண்ணுறது, அல்லாஹ் ஸ்ட்ராங்காக நம்புறது, விஷுவலைஸ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, கிராட்டிடியூடோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் இறங்குறது. இந்த 6 வழிமுறைகளும் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியாக கிராட்டிடியூடில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணிக்கோங்க. இதை தான் சொல்லுவாங்க ரைட் 10 திங்ஸ். சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்களா, உட்காரும்போது என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஹெல்த், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க. எப்படிலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் மின்மேல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து யூரின் போயிருந்தோம், மலஜலங்கள் கழிக்க போயிருந்தோம். அதை கழிக்கிறதுக்கு அதை போகிறதுக்கு படக்கூடிய மக்கள் நம்மள நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த சூழலை நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஹெல்த்து. அடுத்து வெல்த்துனா என்ன? பிச்சைக்கார அல்லாஹ் தாலா வந்து தெருவா நம்ம பிச்சை எடுக்க விடாமல் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான்ல, வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம்ல. அப்போ அதை பார்க்குறப்ப நமக்கு பெரிய வெல்த்து தான். அப்புறம் அந்த வெல்த்து. அதுக்கப்புறம் என்ன? ஃபேமிலி. பலஸ்தீனத்தை பார்க்குறோம், கசா மக்களை பார்க்குறோம். காலையில் நைட்டு தூங்குவாங்க, காலையில் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. நைட்டு வந்து ஒன்றா குழந்தைகளோட பேசிட்டு தூங்குவாங்க, காலையில் அந்த குழந்தை இருக்காது. அப்படிப்பட்ட சூழலை தான் அங்கே ஏற்பட்டுட்டு இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தலை, எல்லாம் நம்ம கண்ணியமாக வச்சுருக்கிறோம். நம்ம ஃபேமிலி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களை பற்றி நம்ம பேசலாம். ஒர்க்கு, வேலையே இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிற மத்தியில் நமக்கு அல்லாஹ் தஆலா குறைஞ்சபட்சமாக ஒரு வேலையை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கிறானே, அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அதனால தான் இதில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடலாம். பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நம்மளால் வாங்கவே முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம். நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் அந்த அனுபவத்தை உங்களால் கிடைக்க முடியாது. அந்த அனுபவத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராவலிங் நேச்சர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அம்சங்கள், இது எல்லாமே அல்லாஹ் தாலா வந்து நம்மளை கொடுத்தக்கூடிய இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் துணைக்கி கடல் மையையும் இன்னொரு கடலையும் நீங்கள் மையாக எடுத்தாலும் சரின்னு அல்லாஹ் சொன்னான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நியாமத்து அப்படி. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வானம் அப்படி, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், தூணின்றி வான் படைத்த
ஏகிறவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. தூணின்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வானத்தில் மேலே நிற்கணும்னா தூண் வேணும். கரெக்டாக வீட்டை வந்து எழுப்பணும்னா பில்லர் வேணும். பில்லர் இல்லாமல் நீங்கள் வீட்டை எழுப்ப முடியாது. அங்கங்கே அது தாங்கி பிடிக்கிறதுக்கு பில்லர், இங்கே எங்கே பில்லர் இருக்குது? அது பிடிச்சி எல்லாம் வச்சுருக்கிறோம். அப்படியே அதோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால தான் எல்லாம் சொல்லுவான், நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து உயிரற்ற பிரபஞ்சம் கிடையாது. பிரபஞ்சம் உயிர் உள்ளது, தெரியுமா? இந்த மரம் செடி கொடி எல்லாம் தெரியும் தான், நம்ம சயின்ஸில் பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்கிறான்ற நீங்கள், அதாவது கியாமத்து நாள் வந்துருச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா மனித ஜின் வர்க்கத்தை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் பயந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கியாமத்து நாள் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னா, நல்லா குர்ஆன்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். என்னது? வானம், அதாவது அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, அந்த சொல்வதை கேட்டு வானமும் வெடிக்க பார்க்குதுன்னு நல்லா சொல்லுவோம். வெடிக்க பார்க்குது அது. குர்ஆனை நாம் இந்த வந்து, அதாவது குர்ஆனை வந்து சுமந்துக்கிறீங்களான்னு அல்லாஹ் தஆலா எல்லா ஜீவன்ட்டையும் கேட்டா, எதுவுமே ஒத்து வரல. மனிதர் தான் அந்த அம்மானத்தை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பிரபஞ்சம், அதான் சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் வரும். நம்ம இஸ்லாம் சைக்காலஜியில் படிப்போம். சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னா அந்த உலகத்தில் எப்படி இயங்குது அப்படின்னு. அந்த இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு யார் போனாலும் அவங்களுக்கு அதோட பின்விளைவுகளை சந்திச்சு தான் ஆவாங்க. அது யார் விதிவிலக்கே கிடையாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் சுன்னான்னு ஒன்று வச்சிருக்கிறான். அந்த சுன்னத்தைப்படி இயங்குறவங்களுக்கு அது அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். சுன்னத்துக்கு மாற்றமாக போகிறவங்களுக்கு தான் பிரச்சனை உண்டாகும். அந்த சுன்னத்துக்கு மாற்றமாக போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்டனை இறக்குவான், வேதனை இறக்குவான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் கண்டித்து இறக்கியிருப்பான். நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபத்ரு போரில் கைதிகளை வந்து கைப்பற்றிட்டு அவங்கள வந்து தண்டிப்போமா விட்டுருவோமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க? விட்டுருவோம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ரொம்ப இறக்கமானவங்க, இப்போ விட்டுருவாங்க. அல்லாஹ் தஆலா உடனே இறக்கிறோம் வசனத்தை, உங்களில் மட்டும் நான் வந்து என்னுடைய வேதனை வந்து இருக்கு, அதாவது என்னோட வேதனை இறங்காது, அல்ல உங்களை நான் தண்டிக்க மாட்டேனுங்கிற வாக்கு மட்டும் என் முன்னாடியே நான் கொடுக்கல அப்படின்னா கடுமையான வேதனை கூட உங்களை தண்டிச்சிருப்பேன்னு ரசூலுல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்குவான், நீங்கள் செஞ்ச அந்த காரியத்துக்காக. அப்போ அந்த 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 சிஸ்டத்தை நம்ம வந்து இதெல்லாம் அல்லாஹ் வந்து மேலோட்டமாக சொல்லுவோம். அதோட பாலங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். குர்ஆன் அனுதினமும் படிக்கணும். அல்லாஹ் அதனால தான் ஹிக்மத்தே, நபிமார்களோட வரலாற்றை படிச்சுக்கிட்டே வரும்போது அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். வாலிப வயசு வந்தது நம்ம ஹிக்மத்தை வழங்கிடும். வாலிபத்தை அடைந்தது ஹிக்மத். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்குலாம் வாலிபத்தை அடைந்தது நான் ஹிக்மத்தை வழங்கிடும். ஹிக்மத்துங்கிறது வழங்குறது அல்ல, கொடுக்கறது. அல்லாஹ் புறத்திலிருந்து கொடுப்பான் ஹிக்மத். அந்த ஹிக்மத்தை எப்படி பெறணும்? அறிவு எல்லாத்துக்கும் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிவு இருக்கும். அறிவு எல்லாத்துக்கும் எல்லாம் ஜென்ரலாக கொடுத்துட்டான். ஹிக்மத் அந்த நாடி வருத்தான் எல்லாம் கொடுப்பான். அப்போ இந்த ஹிக்மத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுலாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கம்மிங் செவ்வாய்க்கிழமை